எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி ஒரு மேகி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஈஸியாக செய்யக்கூடியது, பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யூஸ்வலாக மேகி செய்கிற மாதிரி இல்லாமல் இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஹோட்டல் நூடுல்ஸ் மாதிரி செம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வித்தியாசமாக மேகி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக போர் அடிக்காமல் சாப்பிடுவாங்க. இந்த டிஃப்ரெண்ட்டான மேகியை எப்படி செஞ்சேன் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேனில் ஆயில் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் சூடானோன்னா பூண்டு போட்டுக்கிறேன், அப்புறம் இஞ்சி போட்டுக்கிறேன். இது ரெண்டையும் நல்லா குக் பண்ணோம் ஒரு 1 மினிட்டுக்கு. ஒன் மினிட் ஆயிடுச்சு. இப்போ சாஸ்லாம் ஆட் பண்ண போகிறேன். முதல்ல சோயா சாஸ், அதுக்கப்புறம் சில்லி சாஸ், அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் வினிகர், அப்புறம் 4 மேகி யூஸ் பண்ணுறேன். அந்த 4 மேகி பேக்கெட்டில் இந்த சீசனிங், அதுக்கப்புறம் இந்த மேகி மசாலா மேஜிக், இது சவுத் சிக்கன் மசாலா. இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த 4 மேகி பேக்கெட்டுக்கும் தேவையான தண்ணியை ஆட் பண்ண போகிறோம். இப்போது இது எல்லாமே தண்ணியில் நல்லா கலக்கணும். எல்லாம் கலந்தப்புறம் கொஞ்சோண்டு சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க, ஏன்னா அந்த மசாலாலாம் போட்டிருக்கனால கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சோன்னா மேகி போட ஆரம்பிச்சிடலாம். இப்போது இது நல்லா குக் ஆகணும். அவ்வளோதாங்க, மேகி முடிஞ்சிருச்சு. எவ்வளோ ஈஸியாக செஞ்சுட்டேன் பாருங்கள். டக்குன்னு செஞ்சிடலாம். இதை டக்குன்னு செய்கிறது மட்டும் இல்லை, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க, எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.